ஏன்டி இப்படிலாம் பண்ண? ஒரு நாள் நீ உலக மாட்டி, இன்னைக்கு ஏன்டி உனக்கு என்னடி ஆச்சு இப்படி? அதாண்டி எனக்கும் தெரியல. உங்கள் அம்மா சாதாவாக பேசிகிட்டு இருந்தாங்களா, நானும் பேசினேன்னா நான் சொல்கிறதுல பொய் இருக்குன்னு உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி சொல்லியே ஆகணும், இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் சொல்லிட்டேன்டி, சாரிடி. ஏன்டி எப்போ நம்ம அம்மா கிட்ட தான் சமாளிக்க முடியாமல் மாட்டுவோம், இன்றைக்கி என்னடி பாரு அம்மாக்கிட்டேயே நீ சமாளிக்க முடியாமல் இருந்துட்டியடி. அவங்கக்கிட்டலாம் எவ்வளோ அழகாக சமாளிக்கலாம். அது நம்ம அன்றைக்கி தண்ணி எடுக்க போகிறோம் சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு வந்தோமே, அது உண்மை தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால தான் அம்மா அத்தை எல்லாரும் கோவமாக இருக்காங்க. அது எப்படி தெரிஞ்சிச்சு? நம்ம யாருக்குமே தெரியாம தானே போனோம், அதுவும் இல்லாமல் மூஞ்சி மறைச்சிட்டு தானே சாப்பிடவே செஞ்சோம். அது எப்படி மாட்டினோம்? யாரோ சொல்லிடுறாங்க போல இருக்கு, உங்களை தான் கல்யாணத்துக்கே கூப்பிடலையே, உங்கள் பொண்ணுங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அதுதான் அத்தை பயங்கர கோவமாக போனாங்க. இன்றைக்கி செத்தோம் மாட்டினோன்னா. ஐயோ, இப்போ என்னடி பண்ணுறது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஐயோ என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? பாரு, உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, கவி அம்மா எல்லாரும் வராங்க பாருக்கா மலக்குமார் எடுத்துட்டு. ஐயோ, இன்னும் 3 பேரும் வெறி பிடிச்ச மாதிரி வராங்க. இன்னைக்கு கண்டிப்பாக செத்தோம். எங்கள் அம்மா கிட்ட ஆல்ரெடி நான் அடி வாங்கி இத்து போயிட்டேன். இன்னும் நான் செத்து போகணும். வாங்கடி ஓடிடலாம், இங்கே நின்று அவ்வளோதாண்டி. ஆமாடி வாங்க ஓடிடலாம், இங்கே நின்னோம் அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஓடுங்கடி ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ராணி 3 பேர் எங்கே போனால்வ? இங்கே தான் நின்னாங்க சொன்னேன், எங்கே போனால அவளுக்கு? இல்லைக்கா இங்கே தாக்கா நின்னாள்வ. கவி இங்கே தானக்கா நின்னா. கவிட்ட தானே நான் பேசி கேட்டேன், அவள் உண்மையை உளறிட்டேன் என்கிட்ட. அதுக்கப்புறம் சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே 3 பேரும் ஓடிட்டாலோ பாருங்கக்கா. என்னக்கா பண்ணுறது இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு? ஆமாக்கா, இப்போ என்னக்கா அந்த அப்படி உட்காந்து மேக்கப் பண்ணிட்டுறேன். எதுக்கிட்ட இவ்வளோ மேக்கப் பண்ணுறான் நான் கேட்குறேன். இல்லைம்மா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகணும், அதனால தாம்மா போட்டேன், இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேம்மா அப்படின்னு என்கிட்ட பேசுகிறா. ஆனால் கல்யாண வீட்டுக்கு போய் திங்குறதுக்கு பரவாயில்ல, வீட்டில் இல்லாத சாப்பாடு அவங்களுக்கு கல்யாண வீட்டில் கிடைக்குது. கொழுப்பு பிடிச்சது ஊரை சுற்றிட்டாளியா, ஒரு நேரம் வீட்டில் இருக்காள்வலா, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்காள்வ. இந்த ஊரில் நமக்கு எவ்வளோ பண்ணோன்னே எனக்கு கழுவ போல இருக்குது. வரட்டும் இன்னைக்கு. இல்லை போய் தேடி கண்டுபிடிப்போமா, இல்லை வரட்டுமாடி? இல்லைக்கா வரட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வாசலில் வரட்டும், வீட்டு வாசலை விட்டு இன்னைக்கு உள்ளே போகட்டும். விளக்கு மாற்ற வச்சு அடித்து பின்னி எடுத்துடணும். இன்னைக்குனா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. நானும் பொறுமையாக சின்ன பெரிய பிள்ளையாயிட்டால்வல, சரி இருக்கட்டும் நானும் பொறுமையாக இருந்தா கொழுவு பிடிச்சாலும் என்ன வரத்து வராள்வ. ஆமாக்கா, வர சரியில்லைக்கா, இப்படிலாம் பண்ணாங்கன்னு என்னக்கா பண்ணுறது? சரி ராணி, நீ அர்ஜுன்ட்டு சொல்ல வேண்டியதானே, கொஞ்சம் 3 பேர்த்தையும் பார்த்துக்கன்னு சொல்லலாம்ல. அக்கா நான் சொல்லி தான் வச்சுருக்கிறேன். அவன் சொல்கிறதையுமே அவள் கேட்க மாட்டேக்கல்வ. அவனையே வாடா போடான்னு பேசுகிறாளோ 3 பேருமே. நான் என்னக்கா பண்ணுறது? சரி, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு முடிவு எடுக்க வேண்டியது நிலமை வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே இவங்கள வச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாது. அடுத்தது காலேஜுக்கு போகிறாள்வ, அங்கே போய் இதே மாதிரி சேட்டை பண்ணாலும்னா அப்புறமா சரிபட்டு வராது. இதுக்கு ஒரு முடிவு எடுப்பணுமே, சரியா? சரிக்கா சரி, எந்த முடிவாலும் சீக்கிரமாக எடுப்போங்க்கா. இவங்களெலாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எடி சீக்கிரம் வாங்கடி, ஓடிடலாம். இல்லை அம்மா வந்தாங்க நினச்சிக்க மாட்டிப்போம், ஓடி வாங்க. இந்த வாரடி வாரம். என்னப்போ வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஊர் இது? நல்லாவே இல்லை. நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம். இவன் ஒருத்தர் இங்கே வந்துட்டானேன்னு இவனை பார்க்கறதுக்காக வந்தேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? ஐயோ அம்மா, என்ன எப்படி வர நீ இப்போ? அரைச்சி எந்திரி முதல்ல. கண்ணு ஒன்று தெரியாம ஓடி வந்துக்கிட்டு அறிவே கிடையாது. என்ன ஊருப்பா இது? இந்த ஊரில் எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. எங்க சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேங்க, சாரிங்க மன்னிச்சிருங்க. அறிவில் உனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து வர தெரியாது, கண்ணு ஒன்று தெரியாம ஓடி வந்துட்டு இருக்கேன். இது இந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கேன்? உனக்கு பார்த்து வர தெரியாது? ஆலய மூஞ்சி பேரு. நான்சென்ஸ். அறிவில்ல ஒரு மேனஸ்ல எப்படி பேசணும் தெரியாது? ஏய் வாயை மூடுடி, ரொம்ப ஓவரா பேசாத சரியா? உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஆலய மூஞ்சியும் பாரு. சுத்த பட்டிகளா இருக்கும் போல இருக்கு. எப்படி பேசணும்னு தெரியல, ஒன்றும் தெரியல. இதெல்லாம் ஒரு ஊரா? ஊர்ல இருக்கிற எல்லாம் இங்கதான் இருக்கும் போல இருக்குது. ஏய் என்ன எங்க ஊரைய பத்தி நீ ஓவரா பேசுவியா? நானும் தெரியாம இடிச்சிட்டேன்னு அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க. மூஞ்சிட்டு குத்திடும் பார்த்துக்க மரியாதை. எங்க ஊர்ல வந்துட்டு எங்களையே பேசுவியா நீ? ஆளைய மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. ஓவரா பேசுறதுடி. அறிவில்ல ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு. ஓ அப்போ நீ ஒழுங்கா பேசிட்ட. நீ பேசின பேச்சுக்கு தானடி நாங்கள் திருப்பி பேசுகிறோம். ஆளைய மூஞ்சியும் பாரு.
போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக பாரு, வீட்டுக்குள்ளே போட வேண்டிய ட்ரெஸ் நான் வெளியே போட்டு சுற்றுது பேர். அதானே, ஒரு நாகரிகம் தெரியாது, எந்த ஊருக்கு வந்திருக்குமோ அந்த மாதிரி நம்ம மாறணும்னு தெரியாது. போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் ஆலயம் பாரு, ஒரு அறிவு இல்லை உனக்கு. இப்படியா நீ அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்த? ஏய், ஓவரா பேசாதுங்கடி, இது ஏன் இஷ்டம். நான் எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு நீங்கள் யாருடி? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை கட்டுறோம் பார்த்துக்கோங்க. இங்கே பாரு, இது எங்கள் ஊர், இங்கே வந்துக்கிட்டு ஓவரா பேசிட்டு இருந்தா அவளை தான் பார்த்துக்க, திருப்பி ஊருக்கு போக முடியாது. ரொம்ப தான் பேசிட்டு அழையிறியே. பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன். உங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணாம அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்டி. பாப்போம்டி, பாப்போம். இந்த ஊர்லயும் நாங்க தான் எல்லாமே. எங்க கிட்ட நீ வச்சுக்கிட்டல, இனிமே இருக்குடி உனக்கு. சி, இதெல்லாம் பேசி என் டைமே வேஸ்டா போச்சு. சரி, இன்னும் வரவனை எங்க தான் போனான்னு தெரியல. வந்தவட வண்டி ஏறி போகலாம். இதுக்கெல்லாம் பார்க்கணும்னு என்ன அவசியம்? சரி, நம்ம வேற எங்கேயாவது போய் நிற்போம். இதுக்கு மூஞ்சி பார்த்துட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் கோவம் தான் வருது. ஓடி போ, பார்த்துக்கிறேன்டி. இந்த ஊர்ல தானே இருக்க, என்ன பண்றான்னு பாரு. பாருங்கடி, என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு. ஆமாம், நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ அதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கோம், உனக்கு அறிவில்லை? அது இல்லடி, நான் ஓடி வரதுல நான் தான் தவறி போய் அவன் மேலே விழுந்தேன். அதனால சாரி கேட்டேன். அவன் அந்த வரத்து வரன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் தப்பு என் மேலே இருந்துச்சு. அதனால சரி நான் அமைதியாக இருந்தேன். இல்லைன்னா நான் அமைதியாக இருப்பேன். சரி சரி, வா போகலாம். இங்கே நின்று நம்மளுக்கு கோவம் தான் வரும், வா. சரிங்கடி, அதை விடுங்க. அவள் போய் தொலையட்டும். அவளை பற்றி பேசி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆனால் இப்போ நம்ம அம்மாட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியும் எனக்கு அடி இருக்குது நம்மளுக்கு. என்னடி பண்ணுறது? அட விடுப்பாரு, அடி வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2 அடி அடிப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவளை சும்மா விடக்கூடாது. என்ன பேச்சு பேசினா இவன் மாதிரி யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாடி, இவளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் இவளை வச்சு செய்யணும். ஏன்னா நம்மளை என்ன பேச்சு பேசினாவா, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. நம்ம என்ன பட்டிக்கடாடி நாமளும் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போகிறோம். நம்ம என்ன பட்டிக்கடா? ரொம்ப ஓவராக தான் பேசுகிறா. அப்புறம் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தாலாம்? அவைய ஊரில் இருக்க வேண்டியதானே? அதுவும் சரிதாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அவளை கூப்பிட்றதுக்கு யாராவது வருவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சது யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் சரிதாண்டி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏய் லிசா, என்ன திடீர்னு வந்திருக்கிற? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லை. ஏடி, அங்கே பாருடி, யார் வந்திருக்கானு. என்னடி, இவங்க வீட்டுக்கு வந்திருக்கா இவா? சரி, இவா போய் இவங்க வீட்டுக்கு இதனால ஏற்றுக்க கூட முடியலடி. அவங்க எவ்வளோ நல்லவங்க. இவ எப்படி இருக்கா பாரு. இது யாருன்னு வந்து தெரியலையே, எப்படி இது கண்டுபிடிக்கிறது? ஆமாம், உனக்கு என்ன கஷ்டம்? இவங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னெலாம் சொல்கிற. என்ன பாரு, சரியில்லையே. சும்மா இல்லடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை தானே? எதுவும் இல்லடி. என்னடி? சரி சரி, எதுவும் இல்லாமல் இருக்கிறது சரிதான். உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் விஜய். எதுக்கு இவ்வளவு லேட்? உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன லிசா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அடாப்பாவி, பாரு, கொஞ்சம் அங்கே பாரேன். அட கடவுளே, இவன் எதுக்கு இவக்கிட்ட இப்படி நிற்கிறான்? பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. ஏன் இப்படி அவகிட்ட போய் நிற்கலாம் அவன்? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு இதை பார்க்கும்போது. என்னாச்சு பாரு, ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து போவோமா? விஜய், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் விஜய். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். எப்படியும் ஒரு மாதம் லீவு தானே, அதனால தான் உங்களோட கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு வந்தேன். சரி லிசா. விஜய், வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப கொஞ்சிட்டு தான் பேசுவாளோ, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். இவன் எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா தெரியலையே. போலாம் லிசா. இந்த ஊர்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த ஊர் ஓகே தான் விஜய். ஆனால் இந்த ஊரில் ஒரு 3 பொண்ணுங்க வந்தாங்க, ரொம்ப பேசிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? என்ன ரொம்ப இழுத்து பேசுறா? கண்டிப்பாக இவங்களா தான் இருக்கும். சரி, நான் அதை இவங்கள பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம் சொல்லியிருக்கேன். அப்போ எதுக்கு நமக்கு தேவையில்லாத வந்து. சரி லிசா, போய் காரில் போய் ஏறிக்கு வந்துடு, நான் வரேன். சரி விஜய். விஜய், சீக்கிரம் வா, போலாம். இதோ வரேன் லிசா. எனக்கு எதுக்கு இவங்க அவகிட்ட பேசும்போது கோவம் வருது ஏன்னே தெரியலையே. எனக்கு என்ன ஆச்சு? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பார்க்குறாங்க? என்னன்னு தெரியலையே. ஏதோ பிரச்சனையாக இருக்குமா? இல்லை ஏன் நம்மளை தான் இப்படி பார்க்குறாங்க? ஏன்? ஆனால் அவங்க ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் பார்க்குறதுக்கு அழுகிற மாதிரி இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்மளால் கேட்கவும் முடியாது, பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம்.
சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், நான் போவோம். என்னாச்சு பாரு, ஏன் எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்கிற? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வீட்டுக்கு போகலாமா? பாரு, நீ இவளே நல்லா தான் இருந்தா. அந்த பையன் கூட அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி மாறின. ஏன் உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? தெரியல, எனக்கு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும், போகலாமா? வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு அடி விழும் பாரு. எப்படி வீட்டுக்கு போக முடியும் இப்போ நம்மளால? சரி, அப்போ நான் மட்டும் வீட்டுக்கு போகிறேன். எதுக்குடி இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு போன உனக்கு வந்து உங்கள் அம்மாக்கிட்ட அடி விழும். ஏன் இப்படிலாம் பண்ணுற நீ இப்போ? பரவாயில்ல, அடி தானே, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேனே. ஏய் பாரு பாரு, கொஞ்சம் நில்லடி. என்ன கவி, சொல்கிறது கூட கேட்காம போயிட்டா? அதாண்டி, பார்த்தாலே தெரியலையா அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குது. அந்த பையன் வேறு பொண்ணுக்கிட்ட பேசுறது அவளுக்கு பிடிக்கல. அதனால் அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவள் அப்படி பண்ணுறா. அப்படியா? அது எப்படி திடீர்னு அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கும்? அதுதான் எனக்கும் தெரியல. எப்படின்னு எனக்கும் தெரியல. சரிடி, சரி வீட்டுக்கு போவோம். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, பார்வை பார்ப்போம். அவள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியுது பார்த்தாலே. நம்ம போய் சமாதானப்படுத்துவோம், வேறு வழி இல்லை. சரி கவி, வா போகலாம். வா, அப்படி போகிறத பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி வா போகலாம். அந்த பாருக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா, திடீர்னு சோகமாயிட்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஒரு மாதிரி டல்லாக தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. என்ன இருக்கும்? எதுவும் பிரச்சனையா? இல்லை அவள் இப்படி பண்ணதே கிடையாது. நான் ஊருக்கு வந்ததுலேருந்து அவளை சோகமான ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. என்னாச்சுன்னு தெரியலையே. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சரி, அவள் கத்திக்கிட்டே இருப்பாள். அவளை போய் வீட்டிலே போய் விடுவோம், இல்லைன்னா உயிரை வாங்கிடுவாள். அவளை யாரை தான் வர சொன்னாங்கன்னு தெரியல. இங்கே வந்துக்கிட்டு இது என்னெல்லாம் பண்ண போகிறாளோ. சரி, நம்ம கிளம்புவோம்.